மதுரை மாவட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் மண்மேடு சரிந்து வீழ்ந்தமையினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 உயர்வடைந்துள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலையினால் மதுரை மாவட்டத்திற்கே அதிகளவான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வானிலை தொடர்பான விரிவான தகவலுடன் பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். அத்துடன் ஆழி பேரலை அனர்த்தம் ஏற்பட்டு இன்றுடன் 10 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. அது மாத்திரமல்லாமல் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒருவர் நாட்டில் இருந்து வெளியேறி சென்றுள்ளார். நிஷாந்த முத்துவேட்டிகம இவை தொடர்பான தகவல்களையும் தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். சீரற்ற வானிலையினால் பதுளை மாவட்டத்துக்கு அதிக அளவு பாதிப்பு, 10 பேர் உயிரிழப்பு. 11 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. சுனாமி அனர்த்தம் ஏற்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு. அரசியலில் இருந்து சிறிது விலகி அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க அர்ப்பணிப்புடன் செயற்படுமாறு ஜனாதிபதி வேண்டுகோள். சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க ஒன்றிணையுமாறு மைத்ரிபால சிறிசேன அழைப்பு. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை உடனடியாக பிற்போடுமாறு வடருக்கு விஜித தேரர் கோரிக்கை. நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பிரதி அமைச்சர் நிஷாந்த முத்துகெட்டிகம ரகசியமாக சிங்கப்பூருக்கு விஜயம். கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் மீண்டும் கட்சிக்குள் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கிறார். மாத்தளையில் இன்று நடைபெற்ற மக்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற 15வது பிரசார கூட்டம் மாத்தளையில் இன்று நடைபெற்றது. முனாஃபிக்லா இந்த கோயத அரபத்து மனாரலது வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு முன்னதாக நான் உங்களோடு கலந்துரையாடினேன். இவ்வாறு செயற்படும் போது தான் ஏனையோர் எம்மை சர்வாதிகாரிகள் என கூறுகின்றனர். இங்கு முனாஃபிக்குகள் எவரும் இல்லை அல்லவா? அவர்கள் மறுபுறத்தில் இருக்கின்றனர். மன்னாரில் தானே ஓரிருவர் தான் அவ்வாறு உள்ளனர், வேறு எவரும் இல்லை. அமைச்சு பதவியை அனுபவித்துவிட்டு மறுநாள் காலை மறுபக்கம் செல்வது முனாஃபிக் இல்லையா? 5% நம்பிக்கையற்றவர்கள் சென்றவர்களை மீண்டும் ஒருபோதும் அருகில் சேர்த்துக் கொள்ள மாட்டோம். நாளாந்தம் போலியான பிரசாரங்களை முன்னெடுக்கின்றனர். ஜனக வருவதாக கூறினர், ஆனால் போகவில்லை. நந்தமித்ர வருவதாக கூறினர், போகவில்லை. ஜனக நான் என்ன கூறியுள்ளேன், நமது கதவுகளை திறந்தால் வருவார்கள், மறுபுறம் தள்ளிவிட்டால் செல்வார்கள். ஆனால் நம்மவர்கள் காட்டிக் கொடுக்க மாட்டார்கள் என்பதனை ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். அரசியல்வாதிகளினால் முன்னெடுக்கப்படுகின்ற தவறுகள் குறித்து சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை என புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். ஹொரணி பகுதியில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த நாட்டில் அரசியல் ஸ்திரமற்ற நிலைமையொன்று இன்று ஏற்பட்டுள்ளது. அவரது குடும்பத்தாரினால் பாராளுமன்றம் அமைதியாக்கப்பட்டது. பாராளுமன்றத்தை தனி குடும்பம் பொறுப்பேற்றது, அமைதிப்படுத்தினார்கள். அரசியல் அமைப்பில் உள்ள அமைச்சரவை முழுமையாக அமைதிப்படுத்தினர். அரசாங்கத்தை அதிகாரத்திற்கு கொண்டு வந்த பல கட்சிகள் காணப்படுகின்றன. அந்த அனைத்து கட்சிகளினதும் தலைவர்களது வாய்கள் மூடப்பட்டன. அவர்களை அமைதிப்படுத்தினார்கள். அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் முன்னெடுக்கின்ற எந்த ஒரு விடயத்திற்கும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதில்லை. இன்று வரை தண்டனையும் கிடையாது. 10 ஆண்டுகளுக்கு முன்னர் இன்று போன்றதொரு நாளில் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி முற்பகல் 9:25க்கு உலகை உலுக்கியவோர் நிமிடம் பதிவானது. பாரிய அலைகள் இனமத வேறுபாடின்றி பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிர்களை சில நிமிடங்களில் காவு கொண்டது.
ஆழிப்பேரலை அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் நினைவேந்தல் நிகழ்வுகள் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இன்று நடைபெற்றன. ஆழிப்பேரலை ஏற்பட்டதன் 10ஆம் ஆண்டு நினைவு நிகழ்வு கொழும்பு முகத்துவார பகுதியில் நடைபெற்றது. புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் உப தலைவர் ரவி கருணாநாயக்க தலைமையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. சமய அனுஷ்டானங்களின் பின்னர் சுனாமி அனர்த்தத்தினால் உயிர் நீத்தவர்களுக்கு இதன்போது 1 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. சுனாமி அனர்த்தத்தில் தமது பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு இதன்போது பரிசில்களும் வழங்கப்பட்டன. අපිට මතකයි මීට වසර 10කට පෙර එදා දවස මුළු ජාතියම 10 வருடங்களுக்கு முன்னர் எமக்கு ஞாபகம் இருக்கிறது. அனைத்து இன மக்களும் கண்ணீர் சிந்திய தினம் அது. அந்த பாறை அழிவினை நாம் அனைவரும் கண்களால் கண்ட முதலாவது சந்தர்ப்பம் அதுவாகும். அந்த பேரழிவை எதிர்நோக்கிய பல குடும்பங்கள் இன்றும் அவர்களது பிரச்சினைகள் நிர்வகிக்கப்படாதுள்ளமையை அம்மால் காணக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறான அனர்த்தங்களின் போது நாடு என்ற ரீதியில் நாம் எவ்வாறு அதனை எதிர்கொள்வது என்ற திட்டத்தை நமது புதிய அரசாங்கம் வகுக்கும். அதேபோன்று தொழில்நுட்பவியலாளர்களின் அறிவுறுத்தல்களை பெற்று மக்கள் சிரமத்துக்குள்ளாகாத வகையில் அவர்களின் உயிரை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அரசாங்கம் என்ற ரீதியில் பொறுப்புடன் நாம் நடவடிக்கை எடுப்போம் என்பதனை கூறிக்கொள்கிறோம். ජනතාවට අපහසුතාවයක් නොවන විදිහට ඔවුන්ගේ ජන ජීවිතය සකස් කර ගැනීම පිළිබඳවත් රජයක් විදිහට ඉතාම වගකීමකින් අපි කටයුතු කරන බව ප්‍රකාශ කරන්න ඕනේ. එදා ලෝකෙ හැමතැනම මගේ නමට චෙක් පත් එවන්න පටන් ගත්තා පුද්ගලයෝ. එතන එකතු වුණා කෝටි 300ක්. அன்று எனது பெயருக்கு உலகின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் காசோலைகள் அனுப்பப்பட்டன. அன்று சுமார் 300 கோடி ரூபாய் சேர்ந்தது. அரசாங்கத்திற்கு கிடைத்த நன்கொடைகளுக்கு மேலதிகமாக எனது பெயருக்கு கிடைத்த காசோலைகளை எனது வங்கி கணக்குகளில் வைப்பிலிட்டிருக்க முடியும். குறிப்பாக இந்த காசோலைகளை வைப்பிலிடுவதற்காகவே ஜனாதிபதி செயலகத்தினால் புதிய வங்கி கணக்கு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் ஓராண்டு நிறைவடைந்ததன் பின்னர் நான் ராஜினாமா செய்யும் வேளையில் மத்திய வங்கியின் கணக்கில் 200 கோடி ரூபாய் சேமிப்பில் இருந்தது. நான் சென்றதன் பின்னர் அந்த வரவு செலவுகள் இதுவரை கணக்கில் வரவில்லை. அதற்கு என்ன நேர்ந்தது என்பது யாருக்கும் தெரியாது. ஹெல்பிங் ஹம்மாந்தோட்டை என்ற பெயரில் சேர்க்கப்பட்ட பணம் ஒருவரது அல்லது இருவரது சட்டை பைகளுக்குள் சென்றது. இது எவருடைய தவறும் அல்லவென பிரதம நீதியரசர் தீர்ப்பொன்றை வழங்கியிருந்தார். அவரின் அந்த தீர்ப்பை எதிர்த்து வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டு நான் குற்றவாளி என தெரிவிக்கப்பட்டது. எனினும் அப்போதைய பிரதம நீதியரசர் இன்று தான் தவறிழைத்து விட்டதாக கூறுகின்றார். நான் வழங்கிய தீர்ப்பு பிழையானது என கூறுகின்றார். நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மை இன்று தெளிவாகின்றது. අද යාගේ විනිශ්චයකාරයා හිටපු එක්කෙනා කියනවා මම වැරද්දක් කෙරුවා වැරදි තීන්දුවක් දුන්නේ කියලා. අපේ
අධිකරණයේ ස්වාධීනත්වය මෙතනින් මනාව පැහැදිලි වෙනවා. මේ අවුරුදු 10කට පස්සේ සැබෑ ආර්ථික සුනාමියක් ඇති වෙලා 10 ஆண்டுகளின் பின்னர் உண்மையான பொருளாதார சுனாமி ஏற்பட்டது. எனினும் இந்த துக்கம் இத்துடன் நிறைவடைந்து எதிர்வரும் ஆண்டு வளமையான நிலைக்கு வர வேண்டும் எனவும் அனைவரும் வளமையான நிலைக்கு வர முடியும் எனவும் பிரார்த்தனை செய்து இங்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றேன். நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இன்று நிலவிய சீரற்ற வானிலையினால் உயிரிழப்புகள் மாத்திரமன்றி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருந்தது. பதுளை மாவட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் மண்மேடுகள் சரிந்து வீழ்ந்தமையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 உயர்வடைந்துள்ளது. 11 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் அதிக பாதிப்பு பதுளை மாவட்டத்திற்கே ஏற்பட்டுள்ளது. பதுல ரேல்புல மெதகம பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் 5 வீடுகள் முற்றாக புதையுண்டுள்ளன. இன்று மாலை வரையில் குறித்த பகுதியில் இருந்து 4 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதேவேளை மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் 2 தொலைபேசிகள் ஒலித்த வண்ணம் இருந்தன. காணாமற் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கான விசேட தேடுதல் நடவடிக்கைகளை பெக்கோ இயந்திரங்களை பயன்படுத்தி நிவாரண குழுக்கள் ஆரம்பித்துள்ளன. எனினும் பனி மற்றும் மழை காரணமாக மீட்பு பணிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பதுல ஆகுட பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 2 உயிரிழந்தனர். இதேவேளை பதுல கல்கந்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் மீது நேற்றிரவு மண்மேடு சரிந்து விழுந்ததில் தாயொருவரும் மகன் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். பதுல மகியங்கன பண்டாரவல வெளிமட ஆகிய வீதிகளிலும் மண் மற்றும் கற்கள் சரிந்து வீழ்ந்துள்ளமையால் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக ஒரு பிராந்திய செய்தியாளர் கூறினார். ஹட்டன் காமினிபுர பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் மீது இன்று அதிகாலை மண்மேடு சரிந்து விழுந்ததில் 2 சிறிய அளவான காயங்கள் ஏற்பட்டுள்ளன. மாத்தல நாலந்தா நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் 27 வருடங்களுக்கு பின்னர் திறக்கப்பட்ட வண்ணம் உள்ளன. நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ள போதிலும் அதற்கு மேலாக நீர் பாய்கின்றமை விசேட அம்சமாகும். இலங்கையின் முதலாவது கான்கிரீட் அணை கொண்ட நீர்த்தேக்கம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாலந்து நீர்த்தேக்கத்தில் இருந்து வெளியேறும் நீர் போவத்தென்ன நீர்த்தேக்கத்திற்கு விநியோகிக்கப்படுகிறது. போவத்தென்ன நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளை 6 அடி வரை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போவத்தென்ன நீர்த்தேக்கத்தின் நீர் அம்பன் கங்கைக்கு அனுப்பப்படுவதுடன் அருகில் உள்ள வீதிகள் மற்றும் கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. புலனர்வு பராக்கிரம சமுத்திரத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் மின்னேரியா மற்றும் கிருதல நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மற்றும் புலனர்வுக்கு இடையிலான போக்குவரத்து ரயில் மார்க்கமாக மாத்திரமே முன்னெடுக்கப்படுகிறது. தெதுருவோயாவின் நீர்மட்டம் மேலும் அதிகரித்துள்ளமையால் 8 வான்கதவுகள் தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளன. லுனுகம் வெகர நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் அதன் நீர் விநியோகம் ஷோத வாவிக்கு அனுப்பப்படுகிறது. ஷோத வாவி பெருக்கெடுத்துள்ளமையால் பல கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கடந்த ஒரு வார காலமாக பெய்து வரும் கடும் மழையை அடுத்து தபல்கந்த பண்டாரவலையில் உள்ள சுமார் 35 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். இடம்பெயர்ந்த மக்கள் பண்டாரவல கோவில் மண்டபம் மற்றும் நகரசபை மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவரது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கிறார். அத்துடன் தபல்கந்த பண்டாரவல பகுதியில் இந்த காலை ஏற்பட்ட மண் சரிவினால் சுமார் 3 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளன. பண்டாரவல எல்ல பிரதேச சபைக்குட்பட்ட கிளைன் பகுதியிலும் இந்த காலை மண் சரிவு ஏற்பட்டது. கடும் மழை காரணமாக பண்டாரவல பதுல பிரதான வீதியின் தோவ பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் 5 மின்கம்பங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளன. இதன் காரணமாக அந்த வீதி ஊடான போக்குவரத்து இன்று காலை சுமார் 3 மணி நேரம் தடைப்பட்டதாக அவரது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அத்துடன் பண்டாரவலையில் சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். பண்டரவர ரயில் நிலையத்தின் மீது பாரிய மண்மேடு சரிந்து விழுந்ததில் ரயில் நிலையத்தின் சில பகுதிகள் மண்ணில் மூடப்பட்டிருந்த காட்சிகள் நமது கேமராவில் பதிவாகின. இதனால் ரயில் நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டது.
நேற்றிரவு முதல் பெய்த மழையை அடுத்து கும்பல் வெள்ளவாய பிரதான வீதியின் எல்ல பிரதேசத்தில் பாரிய மரம் ஒன்று இன்று காலை முறிந்து விழுந்துள்ளது. இதனால் சுமார் 1 மணித்தியால போக்குவரத்து தடையும் ஏற்பட்டுள்ளது. லிந்துல டயகம பிரதேசத்தில் பெய்து வரும் தொடர் மழையினால் அங்குள்ள ஆறுகள் பெருக்கெடுத்துள்ளன. இதனால் விளைநிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த மரக்கறி வகைகள் நீரில் அள்ளுண்டு சென்றுள்ளதாகவும் அவர் பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். அக்கரப்பத்தன, டொரிங்டன், பிரஸ்டன், கல்மதுர மற்றும் ஹோல்ப்ரூக் பிரதேசங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தினால் அப்பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். லிந்துல டிஸ்வன பகுதியில் நேற்றிரவு முதல் பெய்த பலத்த மழையினால் ஏற்பட்ட மண் சரிவில் 6 வீடுகள் சேதமடைந்துள்ளன. அத்துடன் குறித்த பகுதியில் உள்ள பெரிய கட்டிடங்களிலும் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. கண்டியில் இருந்து தெல்கனிய ஊடாக ரங்கலைக்கு செல்லும் பிரதான வீதியின் லுடகல சந்தையில் பாரியதொரு வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. சுமார் 270 அடி நீளத்திற்கு குறித்த வீதியில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் பிராந்திய செய்தியாளர் கூறுகிறார். அத்துடன் அப்பகுதியில் உள்ள வீடுகளின் சுவர்களிலும் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் வீடுகள் தாளிறங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். குறித்த பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். கண்டி மெததும்பர பிரதேச சபைக்குட்பட்ட லோலுகம தோட்டத்தில் பெய்த கடும் மழையினால் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளதுடன் வீடுகளின் சுவர்களிலும் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. அப்பகுதியை சேர்ந்த 10 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். கண்டி மெததும்பர பிரதேச சபைக்குட்பட்ட கிரண்டி அல்ல கீழ்பிரிவில் இன்று காலை பாறை ஒன்று சரிந்து வீழ்ந்துள்ளது. தெனியாய வடையாய பிரதேசத்தில் உள்ள லயனொன்றின் மீது பாரிய மரம் ஒன்று சரிந்து விழுந்ததில் 3 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. குறித்த வீடுகளில் இருந்த சிறு பிள்ளை ஒன்று உட்பட 3 சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளதாகவும் அவரது பிராந்திய செய்தியாளர் கூறுகிறார். கேகாலி மாவட்டத்தின் யட்டியந்தொட்ட பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பூனுகல தோட்டத்தில் மண்சரிவு அபாயம் காரணமாக 5 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தற்காலிக இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். நேற்று பெய்த மழை காரணமாக பூனுகல தோட்டத்தில் உள்ள வீடுகளின் பின்புறத்தில் சிறிய அளவிலான மண்மேடுகள் சரிந்து வீழ்ந்துள்ளன. குறித்த பகுதியில் உள்ள மக்கள் தற்காலிக இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் 1989 ஆண்டு குறித்த பகுதியில் ஏற்கனவே மண் சரிவு ஏற்பட்டதாகவும் அவர் பிராந்திய செய்தியாளர் கூறினார். கண்ணந்தோட்ட பகுதியில் பெய்து வரும் கடும் மழையினால் வீடுகளில் வெள்ளம் நிறைந்துள்ளதுடன் போக்குவரத்து நடவடிக்கைகளும் ஸ்தம்பிதமடைந்துள்ளன. அம்பாரி மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழையினால் 73,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 14,000 பேர் வரை 19 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அம்பாரி மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகிறது. மாவட்டத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் வீடுகளிலும் வெள்ளம் நிறைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேவேளை அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கடற்கரை ஓரங்களிலும் வெள்ளம் நிறைந்துள்ளது. இதனால் மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்களும் சேதமடைந்துள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழையை தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் போக்குவரத்து நடவடிக்கைகளும் ஸ்தம்பிதமடைந்துள்ளன. அத்துடன் பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த மாவட்டத்திலே முழுமையாக அத்தனை கிராமங்களும் பாதிக்கப்பட்டுள்ளது. இங்கு இருக்கின்ற பெரிய நீர்ப்பாசன குளங்கள் அனைத்தும் கதவுகள் திறக்கப்பட்ட நிலையிலும் மேலதிகமாக நீர் வழிந்தோடிக்கொண்டிருக்கின்றது. இதனால் பல கிராமங்கள் போக்குவரத்தால் இந்த மாவட்டத்தின் முக்கிய நகரங்களோடு துண்டிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் மட்டக்களப்பு மாவட்டம் நாட்டின் ஏனைய பகுதிகளோடு முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. ரயில் போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டுள்ள இந்த நிலையிலே இந்த மாவட்டத்திலே உணவு தட்டுப்பாடு ஏற்படாத வகையிலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாத வகையிலும் அரசு நிர்வாகம் இவற்றை தற்போது பேணி வருகின்றது. 5227 குடும்பங்கள் தற்போது இந்த மாவட்டத்திலே இடம்பெயர்ந்து முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற அதே நேரத்திலே 43,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நண்பர்கள் உறவினர்களோடு தங்கியிருக்கின்றார்கள். திருகோணமலை மாவட்டத்தில் பெய்து வரும் அடைமழை காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பலர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் இரால்குழி ஆரம்ப வைத்திய பராமரிப்பு நிலையத்திலும் ஹைரியா மகா வித்தியாலயத்திலும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
அத்துடன் மாவடிச்சேனை வித்தியாலயத்திலும் வட்டவன் வித்தியாலயத்திலும் பாதிக்கப்பட்டவர்களுள் பலர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கிண்ணியா பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களும் வெள்ளம் காரணமாக இடம்பெயர்ந்து தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை பலத்த மழை காரணமாக குடிக்கராட்சி குறிச்சானை பாலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் கிண்ணியா தம்பலகாமம் வீதியின் சூரங்கள் பகுதியில் வீதி சேதமடைந்துள்ளமையால் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. மகாவலி கங்கையின் அணை கங்குவெளியில் உடைப்பெடுத்துள்ளமையால் கங்குவெளி, நீலப்புல, புலியடிச்சேனை ஆகிய கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மன்னாரில் பெய்து வரும் பலத்த மழையை தொடர்ந்து பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பலர் இடம்பெயர்ந்து தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மல்வாத்துறையானுடைய நீர்ப்பெருக்கம் தற்போது 19 அடியிலிருந்து 14 அடியாக குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக மல்வாத்துறையானுடைய நீர்ப்பெருக்க காரணமாக மாவட்டத்தில் மொத்தமாக 2648 குடும்பங்களைச் சேர்ந்த 9385 குடும்பங்கள் நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் மொத்தமாக 41 நலன்புரி நிலையங்கள் மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மன்னாரிலிருந்து மதவாச்சிக்கு செல்கின்ற பாதை நேற்று முதல் திறக்கப்பட்டிருக்கிறது. மக்களின் பாவனைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மன்னாரிலிருந்து யாழ்ப்பாணம் செல்கின்ற பாதை தற்போது சீரமைக்கப்பட்டு வருகின்றது. இருந்தாலும் கூட பார ஊர்தி வாகனங்கள் மாத்திரம் அதில் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தபோதும் முசலிக்கான சகல பாதைகளும் மூடப்பட்டிருக்கிறது. மல்வத்துறையினுடைய நீர்ப்பெருக்கத்தின் காரணமாக கட்டுக்கரை குளம் முழுதாக நிரம்பி இருக்கிறது. இதன் காரணமாக குளத்தின் அருகே இருக்கின்ற சில கிராமங்கள், பட்டக்கண்டல், பரப்பு கடந்தான் போன்ற பகுதிகளிலே வெள்ளானத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் தற்போது நிலவும் கடும் மழையுடன் கூடிய சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் நோக்கில் சக்தி சிரச நிவாரண யாத்திரையை ஜான் கீல்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து முன்னெடுப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் ஆரம்பித்துள்ளது. සිවසයිද කැපිටල් මහරජා සංවිධානය සිරස ශක්ති සහන යාත්‍රාව ආරම්භ කළේ මීට වසර 10කට පෙරයි. අවස්ථා කිහිපයකදීම අපිට මේ සිරස ශක්ති සහන යාත්‍රා வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் சிரச சக்தி நிவாரண யாத்திரையை 10 ஆண்டுகளுக்கு முன்னரே ஆரம்பித்திருந்தது. நாட்டில் பல பாகங்களிலும் ஏற்பட்ட அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல சந்தர்ப்பங்களிலும் எமது சிரச சக்தி நிவாரண யாத்திரையை முன்னெடுத்திருந்தோம். 10 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் எமக்கு சிரச சக்தி நிவாரண யாத்திரையை முன்னெடுக்க நேரிட்டுள்ளது. சில மாதங்களுக்கு முன்னர் நாட்டில் காணப்பட்ட கடும் வறட்சியின் காரணமாக அனுராதபுரம், பொள்ளநறுவை மற்றும் அம்பாறை உட்பட பல மாவட்டங்களுக்காக சிரச சக்தி நிவாரண யாத்திரை முன்னெடுக்கப்பட்டது. அதன் பின்னர் ஹல்துமுல்ல, பதுளை மற்றும் நுவரெலியா போன்ற பிரதேசங்களில் ஏற்பட்ட மண்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த நிவாரண யாத்திரையை முன்னெடுத்தோம். தற்போது நாடளாவிய ரீதியில் காணப்படும் சீரற்ற காலநிலையால் பல பிரதேசங்களிலும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் நிவாரணம் வழங்குவதே சிரச சக்தி நிவாரண யாத்திரையின் நோக்கமாகும். அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பொறுப்புணர்வோடும் கடமை உணர்வோடும் செயற்படும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் சிரச சக்தி நிவாரண யாத்திரையுடன் இம்முறை ஜான் கீல்ஸ் ஹால்டின் நிறுவனம் இணைந்து கொள்கின்றது. ஜான் கீல்ஸ் ஹால்டின் நிறுவனம் ஊடக நிறுவனமாக இல்லாத நிலையிலும் அவர்கள் எம்முடன் இணைந்து கொண்டமையை நன்றி கூறுகின்றோம். இந்த நிவாரண யாத்திரையை 3 கட்டங்களில் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளோம். முதலாவது கட்டமாக 2 நிறுவனங்களும் பொருட்களை கொண்டு செல்லும். இதன்போது பொதுமக்களிடமிருந்து பொருட்களை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கவில்லை. எவ்வாறு பொருட்கள் வழங்கியதன் பின்னர் மேலும் பொருட்கள் தேவையா என்பது குறித்து தேடி பார்த்து நடவடிக்கை எடுக்கப்படும். මෙවර අධීර 3කින් ක්‍රියාත්මක කරන්නට අප බලාපොරොත්තු වෙනවා. පළවන අධීරයේදී මේ ප්‍රධාන සමාගම් දෙක එක්ව මේ භාණ්ඩ රැගෙන යාම සිදු කරනු ලබනවා. එහිදී ජනතාවගෙන් අප භාණ්ඩ එක්රැස් කිරීමට බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. ඒ පළවන අධීරයේ භාණ්ඩ බෙදා දීමෙන් අනතුරුව අප බලාපොරොත්තු වෙනවා යලිත් මේ ජනතාවට භාණ්ඩ අවශ්‍යද යන්න සොයා බලා දෙවන අධීර ක්‍රියාත්මක. சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தாமதமின்றி நிவாரணம் வழங்குவதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க தலைமையில் விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படைகளின் பிரதானி மற்றும் முப்படைகளின் ராணுவ தளபதிகளும் குறித்த குழுவில் இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
நிவாரணத்திற்கு தேவையான நிதியை உடனடியாக வழங்குமாறு திரைசேரிக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அனைத்து அரசியல் செயற்பாடுகளையும் பின்தள்ளிவிட்டு பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குமாறு அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி தொடர்ந்தும் அவதானித்து வருவதாக அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்திற்காக தமக்கு வழங்குகின்ற அனைத்து உதவிகளையும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெற்றுக் கொடுக்குமாறு புதிய ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்திற்காக அநேகமானோர் தமக்கு உதவிகளை வழங்குவதற்கு முன்வந்துள்ளமை குறித்து தாம் அறிந்துள்ளதாக அறிக்கை ஒன்றின் மூலம் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். எனினும் அதிக மழையினால் இலங்கையில் பல்லாயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த மக்களுக்கு தமது கவலையை தெரிவித்துக் கொள்வதாகவும் புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் கூறியுள்ளார். இந்த அனர்த்த நிலைமைகளின் பொழுது பாதிக்கப்படும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தேசிய தேவையாகும் என்பதுடன் இதன் பொருட்டு சமூக சேவைகளை முன்னெடுக்கக்கூடிய அனைத்து தரப்புகளிடமும் தாம் கேட்டுக் கொள்வதாகவும் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். எனவே தமக்கு வழங்க முன்வந்துள்ள நிதி மற்றும் வேறு உதவிகளை நிவாரணங்களை விநியோகிப்பதற்காக பயன்படுத்துமாறும் அவர் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார். 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை உடனடியாக ஒத்திவைக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளரிடம் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மஹியங்கனி பிரதேச சபை உறுப்பினர் வடரக விஜித தேரர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலையை கவனத்திற்கொண்டு ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளரிடம் வடரக விஜித தேரர் இன்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். சீரற்ற வானிலையினால் ஜனாதிபதி தேர்தலை நடாத்த முடியாது. அவ்வாறு நடாத்தினால் தெளிவான மக்கள் ஆணை கிடைக்காது. ஏனெனில் 10 லட்சம் பேர் சீரற்ற வானிலையினால் அனாதரவாகியுள்ளனர். அவர்களது தேசிய அடையாள அட்டை அனைத்தும் இல்லாமல் போயுள்ளது. பல லட்சம் ஏக்கர் வயல்காணிகள் அழிந்து போயுள்ளன. அத்துடன் பல மாவட்டங்களில் இன்னும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பல வீதிகள் மூடப்பட்டுள்ளன. போக்குவரத்து ஸ்தம்பிதம் அடைந்துள்ளது. மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளன. ஆகவே 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை உடனடியாக ஒத்திவைக்குமாறு தேர்தல் ஆணையாளரிடம் கேட்டுக்கொள்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதீதீனுக்கு எதிராக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தனர். வவுனியா செட்டிக்குளம் மக்களுக்கு வாழ்வின் எழுச்சி திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியினை வழங்குவதில் முறைகேடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து செட்டிக்குளம் பிரதேச சபைக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வாழ்வின் எழுச்சி திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியினை வழங்குவதில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீனுக்கு எதிராக இன்று காலை மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த நிதியினை மக்களுக்கு வழங்குவதற்கான தேர்வில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த நிதியானது முஸ்லிம்களுக்கும் ரிஷாடின் ஆதரவாளர்களுக்கும் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். அருணாயத்திட்ட போய் நாங்க கதைச்சோம், இந்த 10,000 ரூபாய் எல்லாத்தையும் கொடுக்குறீங்க, எனக்கு ஒரு அந்த 10,000 ரூபாய்க்கு பதிச்சு விடுங்க, சரியான கஷ்டத்துல இருக்க அப்படின்னு சொன்னா ஓமன்ட்டு ஒரு ஒத்தையில எழுதினார். இங்க வந்து பார்க்க லிஸ்ட்ல பேர் இல்ல, எந்த பேரும் இல்ல, மகளோட பேரும் இல்ல. அந்த வீட்டு திட்டம் தகுதியானவர்களுக்கு கொடுக்கப்பட இல்ல. முஸ்லிமாக்களுக்கு முழு பேருக்கும் கொடுக்கப்படும். ஆண்டியாவிலியங்குளத்துல வீடு இருக்கிறார்களுக்கும் முதலியாகுளத்துல இந்த வீடு இருக்கிறார்களுக்கும் திரும்ப திரும்ப வீடு கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் ஊழல் மூலமே நடந்திருக்குது. ஒரு தரமே இதை எடுத்துக்காட்டு சொல்றதால இதெல்லாம் மூடி மறைக்கப்பட்டிருக்கு. எனவே அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் வவுனியா மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி குழு தலைவர் என்ற வகையில இந்த பயனாளிகள் தெரிவுகள் நடைபெற்றிருக்கு. இந்த பயனாளிகள் தெரிவில் பல முறைகேடுகள் நடந்திருக்கிறதாக இந்த பொதுமக்கள் இங்கே முறையீடு செய்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக ஒரு நீதியாக உண்மையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இந்த நிதிகளை பயனளிக்க வேண்டும். இப்படியான இந்த நிதி பங்களிப்புகளை செய்கிறதை நிறுத்தி பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு இதை சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் என்றதற்காகத்தான் இன்றைக்கு இந்த கோரிக்கையை நாங்களும் முன்வைத்திருக்கிறோம். சேவையாளர் பிரிவில் இருந்து இதுவரை காலமும் கிராம சேவையாளரும் சமுத்தி உத்தியோகத்தரும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தரும் 3 பேரும் அங்கே அமைச்சருக்கு இசைவான ஒரு கிராம அபிவிருத்தி சங்கத்தோடு இணைந்தவர்களுக்கு தேவையான அமைச்சருடைய ஆக்கள் என கூறி அவர்களுக்கே இந்த உதவிகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறார்கள். வீட்டு திட்டமாக இருந்தாலும் சரி, வீடு திருத்தல் வேலையாக இருந்தாலும் சரி, திமினகம கொடுப்பனவாக இருந்தாலும் சரி. இதன் பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் செட்டிக்குளம் பிரதேச செயலாளருக்கு இந்த விடயம் தொடர்பில் முறைப்பாடு ஒன்றினை வழங்கியுள்ளனர். இதன் பின்னர் குறித்த விடயம் தொடர்பில் ஒரு வாரத்தினுள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் தெரிவித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாராளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தமை விசேட அம்சமாகும்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் யோசப் பரராஜசிங்கத்தின் 9வது நினைவு தின நிகழ்வு மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த ஞாபகார்த்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான துரைராஜசிங்கம் தலைமையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் உருவப்படத்துக்கு இதன்போது சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இன்று ஜனாதிபதி தேர்தலுக்கு நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். உண்மையிலே மிக விரைவில் நான் 27 அல்லது 28ஆம் தேதி எமது தலைவர் சம்பந்தன் ஐயா மூலமாக அந்த செய்தி வர இருக்கின்றது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லது இதற்கான என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஆராய வேண்டியிருக்கின்றது. அரசாங்க ஊழியர்களுக்கான வாக்கெடுப்பு நடைபெற்று முடிந்துவிட்டது. பலரங்களிடம் கேட்டார்கள், ஒரு பொறுப்பு வாய்ந்த கட்சியாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவ்வாறு இருக்கின்றது என்ற ஒரு விடயம் கூட ஒரு அவதானிப்பு கூட பலர் மத்தியிலே இருந்து எங்களுக்கு வந்திருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் நாங்களும் சும்மா இருக்கவில்லை. இங்கே வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய பல இடங்களில் நாங்கள் சென்று அந்த மக்களின் கருத்தை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானித்திருக்கின்றார்கள். நாங்கள் தீர்மானிக்கவில்லை. இன்னும் இந்த சமாதானம் என்று கூறிக்கொண்டு வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற பல காணிகளை அபகரித்திருக்கின்றது, இராணுவ குடியேற்றங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றது. அவருக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று மக்கள் கூறுகின்றார்கள். காடியர்கள் திட்டமிட்ட வகையிலே ஒரு வழிபாட்டு தலத்திலே வைத்து அவரை கொல்லுகின்ற, அவரது உயிரை மாய்க்கின்ற ஒரு பாரிய பழியை மேற்கொண்டார்கள். இன்று அவர்கள் சௌகரியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கொலைகாரர்களை அறிவார்கள், அரசாங்கமும் அறியும், பலரும் அறிவார்கள். கொலைகாரர் இவர்தான் என்று தெரிந்திருந்தும் கூட இன்று வரை எந்த கைதுகளும் நடைபெற்றதாக இல்லை. இந்த மண்ணிலே நடைபெற்ற படுகொலைகள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டன. இங்கிருக்கின்ற புலனாய்வாளர்கள் இங்கு கொலை செய்தவர்கள் யார் என்று கண்டுபிடித்து தருவார்களா? படம் பிடிப்பதில் எங்களுக்கு பின்னால் திரிகிறார்கள். நாங்கள் கொலைகாரர்கள் அல்ல. கொலை செய்தவர்கள் இன்று சந்தோஷமாக வாழும் நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்கள். அஹிம்சையில் போராடியவர்களும் தாக்கப்பட்டார்கள், ஆயுதத்தில் போராடியவர்களும் தாக்கப்பட்டார்கள். நீதி நியாயங்கள் எல்லாமே மூடி மறைக்கப்பட்டது. நீதி நியாயங்கள் எப்போதும் அளிக்க முடியாது. இவர்தான் என்று கண்டுபிடிக்கப்பட்டு உறுதியம் செய்யப்பட்டார், அவரை கைது செய்ய வேண்டும். எதுவுமே நடைபெறவில்லை. ஜோசப் பரராஜசிங்கம் இந்த மண்ணிலிருந்து மறையலாம். அவர் விட்டு சென்ற பணிகள், அவர் ஆற்றிய சேவைகள் தமிழ் மக்களிடமிருந்து ஒருபோதும் மறைய மாட்டார். இதேவேளை வடக்கில் ராணுவத்தினரின் தேவைக்காக காணிகள் சுவீகரிக்கப்படுவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரியவிடம் நியூஸ் பஸ்ட் வினவியது. ராணுவத்திற்கு தேவையான காணிகளை சுவீகரிப்பதற்கான நடவடிக்கைகள் பாதுகாப்பு அமைச்சினால் முன்னெடுக்கப்படுவதாக ராணுவ பேச்சாளர் கூறினார். பாதுகாப்பு அமைச்சினால் காணி அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டு காணி அமைச்சினால் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதாக பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய மேலும் சுட்டிக்காட்டினார். வடபகுதியில் ரயில் தண்டவாளங்களில் பாதுகாப்பு கதவுகள் அமைக்கப்படாமையினால் தொடர்ந்தும் விபத்துகள் பதிவாகி வருகின்றன. கிளிநொச்சி பொன்னகர் மத்தி பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ரயில் விபத்தில் 75 வயதான ஒருவர் பலியாகினார். பொன்னகர் மத்திக்கு செல்லும் பிரதான வீதியில் அமைந்துள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவையை கடக்க முற்பட்ட போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. குறித்த பிரதான வீதியில் அமைந்துள்ள புகையிரத கடவையை பாதுகாப்பானதாக அமைத்து தருமாறு பல்வேறுபட்ட அதிகாரிகளிடமும் சுட்டிக்காட்டிய போதிலும் எவ்வித பயனும் எட்டப்படவில்லை என பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். குறித்த கிராமத்தில் 500 குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருவதாகவும் நாளாந்தம் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த தண்டவாளத்தின் ஊடாக பயணிப்பதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். பாதை இதுவரையில ஒரு சீரான பாதை இல்ல. இங்க டிசேபிள், அதாவது ஊனமுற்றவ, மற்றது குழந்தை பிள்ளைகள், கர்ப்பிணி தாய்மார் எல்லாம் போக்குவரத்துக்கு சரியா கஷ்டப்படுறோம். கடவை உண்டு கட்டாயம் இதுல இருக்க வேணும். ஏனென்றா கூடுதலான ஆக்கள் இந்த ஏனையின் ரோடு கிட்டதால போக்குவரத்துக்கு இந்த பாதையைத்தான் பாவிக்கணும். இந்த பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் மாத்திரம் 2 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். பிரதியமைச்சர் நிஷாந்த முத்துஹெட்டிகம இன்று அதிகாலை நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். மைத்ரிபால சிறிசேனவின் வத்துரப்ப பகுதியில் கூட்டம் ஒன்றை நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட மேடையை கொளுத்திய சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பிரதியமைச்சர் நிஷாந்த முத்துஹெட்டிகம ஒருவராவார். பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக பிரதி அமைச்சர் நிஷாந்த முத்துஹெட்டிகம இன்று நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார்.
பிரதி அமைச்சர் நிஷாந்த முத்துகெட்டிகம விசேட பிரதிநிதிகள் செல்கின்ற பகுதியினூடாக சென்றமையால் அவரை கைது செய்ய முடியவில்லை என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்தார். இன்று அதிகாலை 1:30 அளவில் புறப்பட்டு சென்றுள்ளதாக அறிய முடிகின்றது. அவர் சென்றமை தொடர்பில் ஆராய்கின்ற போது விசேட பிரதிநிதிகள் செல்கின்ற பகுதியால் சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. அவர் மீண்டும் திரும்பி வரும்போது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்வதற்கு போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட குறிப்பிட்ட பிரிவினருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளோம். அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பார்க்கிறேன். வணக்கம்.